இப்படியே உக்காந்துருக்கிறதுனால நான் நடுநிலைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. திடீர்னு நான் இந்த பக்கம் சாய்வேன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த பக்கம் சாய்கிறது மாதிரியே நான் இந்த பக்கமும் சாய்வேன். இந்த பக்கம் சாயறதுனால நான் ஏதோ இந்த பக்கம் சாய போகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சாயாமல் நான் நடுநிலையாகவும் இருப்பேன். ஆனால் நடுநிலைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சாயறது மாதிரி நான் இந்த பக்கமும் சாய்வேன். சில நேரங்களில் சாயவே மாட்டேன். ஏன் தெரியுமா? இப்படி சுற்றுவேன். இப்படி சுற்றி இங்கே வர போகிறேன்னு நினைப்பீங்க, அதான் இல்லை. இப்படி சுற்றுவேன். திரும்ப இங்கே வர போகிறேன்னு நினைப்பீங்க, இப்படி பின்னாடி உட்காந்துப்பேன். செவுத்தை பார்த்து கூட பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் நினைக்காத போது நான் திடீர்னு நடுவில் வந்து உட்காந்துருவேன். இப்படி தான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் திடீர்னு இந்த பக்கம் சாயிறாரு. இன்றைக்கி சட்டமன்றத்தில் பார்த்தோம்னாக்கா திடீர்னு இந்த பக்கம் சாயிறாரு. அப்புறம் பார்த்தோம்னாக்கா இப்படி ரவுண்ட் அடிக்கிறாரு. அப்புறம் இப்படி ரவுண்ட் அடிக்கிறாரு. திடீர்னு பார்த்தாக்கா ஆளை காணும். எங்கடான்னு பார்த்தா அண்ணன் ஒரே பல்ட்டியாக அடிச்சுட்டு இருக்காரு. அப்படியாக அண்ணன் சட்டமன்றத்தில் எந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காரு? பட்டியல் சமூக மக்களுடைய காதுகளில் பூக்களை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நாம் சுற்றுவோம். வேங்கவயல் சம்பவம் 2022 டிசம்பர் மாதம் நடைபெற்ற உடனே அந்த 31ஆம் தேதியே புதுக்கோட்டையில் இந்த சம்பவத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் நடத்திய போராட்டம், விடுதலை சிறுத்தைகள் நடத்திய போராட்டம், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அதற்கு பிறகு அந்த கிராமத்திற்கு எங்களுடைய தலைவர்கள் போனார்கள், நானும் போனோம். அந்த மக்கள் சொன்னார்கள், எங்கள் மீதே பழி சுமத்த விரும்புகிறார்கள், பழி சுமத்த முனைகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கும் அதற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னார்கள். ரொம்ப முக்கியமான விஷயத்த அண்ணன் பேசியிருக்கு. அதாவது வேங்கை வயலில் பாருங்கள், திமுக ஆட்சியில் வேங்கை வயலில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு. நாங்கள் எங்கள் தலைவரெல்லாம் போனோம். டிசம்பர் மாதம் நடந்தது. டிசம்பர் மாதம் நடந்ததில்ல, அந்த மாதத்தில் 31ஆம் தேதியே நாங்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணோங்க. போராட்டம் பண்ணிட்டு அப்புறம் மக்களை பார்க்கறது நாங்கள் வேங்கையில் உள்ளே போனோம். அப்போ நானும் எங்கள் தலைவரும் செல்லும் பொழுது அந்த உங்கள் உள்ள மக்கள்லாம் நேராக எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பாருங்கள், பாதிக்கப்பட்ட எங்களையே திரும்ப குற்றவாளி ஆக்குறாங்க, எங்கள் மேலேயே வழக்குகள் போடுது இந்த அரசாங்கம் அப்படின்னு அந்த மக்கள்லாம் எங்கள்கிட்ட கோரிக்கை வச்சாங்க அப்படின்றாங்க. அண்ணன் ஒன்றும் இல்லை, சுற்றி என்ன சொல்ல வர்றாருன்னா, வேங்கை வயலில் திமுக துரோகம் செய்திருக்கிறது, பாதிக்கப்பட்ட மக்களையே திரும்ப பாதிப்புக்கு உள்ளாக்கி அவர்களையே குற்றவாளியாக்கி அவர்கள் மீதே வழக்கு போட்டு அவர்களையே தண்டனைக்கு உள்ளாக்கி அதில் ஒரு போலீஸ்காரர் உட்பட இப்போ வழக்கு போட்டாக்க அவருடைய வேலை போயிடும்ல. இப்படி அவருடைய வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் சுயமரியாதையிலும் சமூக நீதியிலும் கையை வைத்திருக்கிறது திமுக. எப்போ நடந்தது? கடந்த 5 ஆண்டுகளில். அப்போ நடந்த வேங்கை வயல் என்கிற பிரச்சனை அதில் தான் அண்ணன் சொல்கிறாப்புல. சரி, இவ்வளவு துரோகத்தை திமுக தலித் மக்கள் மீது, பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே, அவங்க மீதே வழக்க போட்டு அவங்களையே குற்றவாளியாக்கி கூண்டில் ஏற்றி அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்து வேலைகளையும் ஆப்பு வச்சு இவ்வளவு குற்றங்களை இந்த திமுக செஞ்சு தலித் மக்கள் மீது இவ்வளவு வன்மத்தோடையும் வக்கரத்தோடையும் இருந்த திமுக கூட எதுக்கு கடந்த 5 வருஷமாக நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க? பட்டியல் சமூக மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களை இந்த திமுக ஆட்சியில் பயங்கர கொடுமைப்படுத்தியிருக்கு வேங்கை வயல்னா, அப்போவே கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டியதானே அண்ணன் வன்னியரசு அவர்களே? விசிக்கு அப்போவே வெளியே இருக்கணுமா இல்லையா? இந்த சம்பவங்கள்லாம் உண்மையாக நடக்கும் பட்சத்தில் சரிங்க, இதெல்லாம் நடக்கவே இல்லை, நான் மறுக்கவே இல்லைங்க. வேங்கை வயலில் நடக்கவே இல்லை அப்படின்னா நான் மறுக்கவே இல்லை. அதை நான் பின்னாடி வர்றேன். அண்ணன் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எடுத்துப்போம். இப்போ அண்ணனா வந்து சேரில் உக்காண்டாப்ல, இப்போ அவரால் எந்த பக்கமும் சுற்ற முடியாது. ஏன்னாக்கா அந்த 2 பிடியும் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அண்ணன் நமக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்போ அப்படியாப்பட்ட தலித்துகளுக்கு துரோகம் செய்த திமுகவோடு எதுக்கு நீங்கள் கடந்த 5 வருஷமாக ட்ராவல் பண்ணீங்க? ஏன்னா இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யும் பொழுது அதை தட்டி கேட்குற கட்சி தானே விசிக. அப்போ கூட்டணிக்குள்ளே இருக்கும், அப்போ எலெக்ஷன் வரும், சீட்டு வாங்கணும், நம்ம ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகணும். அப்புறம் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வரும். அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் இதே மாதிரி கூட்டணிக்குள்ளே இருந்து சீட்டுகளை வாங்கணும். அதில் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சு நம்ம பதவிகளுக்கு போகணும். அப்புறம் எம்பி எலெக்ஷன் வரும். அப்புறம் அதுக்கு சீட்டுகள் வாங்கணும் கூட்டணிக்குள்ளே இருந்து. ஏன்னா தனியாக நின்று நம்மளால் ஜெயிக்க முடியாது, கூட்டணிக்குள்ளே இருந்து ஜெயிச்சா தான் உண்டு. அப்போ எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற பதவி வெறிக்காக தான் இப்போ பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, பாதிக்கப்பட்ட மக்களையே திரும்ப அந்த திமுக என்கிற கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது அவங்களே குற்றவாளி ஆக்கினாலும் பரவாயில்ல, அவங்களுடைய வாழ்க்கையில் மண்ணலி போட்டாலும் பரவாயில்ல, வேலையில் மண்ணலி போட்டாலும் பரவாயில்ல, அவங்களுடைய பொருளாதாரத்தில் மண்ணலி போட்டாலும் பரவாயில்ல, அவங்கள வெட்டி குழிக்குள்ளே இறங்கினாலும் பரவாயில்லைங்க. நமக்கு இந்த எலெக்ஷன் சீட்டு தொகுதிகள் வேணும், நம்ம ஜெயிக்கணும், இந்த கட்சிக்குள்ளே வந்துட்டு சீனியர் அப்படிங்கிற பேரில் நம்ம உள்ளே போய் ஒரு அமைச்சராக உட்காரணும், அல்லது எம்எல்ஏவாகவோ எம்பி ஆகவோ அல்லது மேயராகவோ பிரசிடென்ட் ஆகவோ அல்லது வார்டு மெம்பராகவோ ஏதோ ஒன்று ஜெயிச்சு பதவியில் உட்காந்து அப்படி பார்த்தோமா போனோமான்றணும். அப்போ அதுக்காக தான் நீங்கள் இருந்தீங்களா? இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் போது அதை விட்டு வெளியேறணுமா இல்லையா விசிக கட்சி?
ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக குரல் எழுப்பணும். அந்த செயலை இவர்கள் தான் செய்தார்கள் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாங்க சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டணும். மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டியது நம்மளுடைய வேலை இல்லையா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் 5 வருஷம் உள்ளே இருந்தீங்களா? ஏன்னா தவறு செய்பவனை விட அதற்கு துணை போனவன், அவங்களை காப்பாற்றியவன் தான் மிகப்பெரிய குற்றவாளி அப்படின்னு சட்டம் சொல்லுது. அப்போ இந்த தவறை திமுக செஞ்சிருக்குன்னா அதற்கு துணை போன அல்லது திமுகவை காப்பாற்றிய விசிகா தான் இதில் மிகப்பெரிய குற்றவாளி. அப்போ நீங்கள் தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அதை ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க செய்கிறாங்க அல்லது அந்த அரசாங்கம் அந்த செயலை செய்யுது அல்லது அரசாங்கம் அதற்கு துணை போகுது அப்படின்னாக்கா அந்த கூட்டணிக்குள்ள விசிகா இருந்தாக்கா அந்த ஆளுங்கட்சியை பற்றி அந்த ஆட்சியில் இருக்கும் கட்சியை பற்றி அப்போ விசிகா வாயவே திறக்காதா? பாதிக்கப்படுகிற நபர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கும் பட்சத்திலும் அது வாயவே திறக்காது. அப்போ நீங்கள் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அவர்கள் கூட கூட்டணி இருக்கும் பொழுது இப்போ பாதிக்கப்படுகிற தலித் மக்களுக்கு விசிகா பாதுகாப்பாக இருக்காதா? இப்பயும் நீங்கள் ஆளுங்கட்சியில் தான் இருக்கீங்க, ஆளுங்கட்சி கூட்டணி தான் இருக்கீங்க. அதுலேயும் முன்னாடியாவது நீங்கள் அமைச்சர் பதவியெல்லாம் இல்லை, முன்னாடி எம்எல்ஏ எம்பி அப்படி தான் இருந்தீங்க கூட்டணியோட. ஆனால் இப்போ அமைச்சராகவே இருக்கீங்க, ஆளுங்கட்சியிலே நீங்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுது அப்போ முன்னையை விட அதிகமாக தலித் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அப்போ நீங்கள் முன்னாடி அமைச்சராக இல்லாத பொழுதே அவ்வளவு முட்டு கொடுத்து அந்த கட்சியையும் அந்த ஆட்சியையும் நீங்கள் பாதுகாத்து தலித் மக்களுடைய ஓட்டுகளை நீங்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, உங்கள் தொண்டையில் கத்திய வச்சாலும் பரவாயில்ல, வெட்டி குழிக்குள்ளே இறக்கினாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த கட்சியை ஓட்டு போட்டு அந்த கட்சி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு எப்படி சொன்னீங்களோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ தாவேக்கால நீங்கள் கூட்டணி இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட பாரதிதாசனையும் பாதிக்கப்பட்ட அமுதனையும் அப்போ நீங்கள் இதே மாதிரி தான் அப்போ செஞ்சது மாதிரி இப்போவும் கூட்டணிக்குள்ளே அந்த அமைச்சருக்குள்ளே இருக்கும் பொழுது அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பாஞ்சு முட்டு கொடுப்பீங்க? ஆனால் எந்த அளவுக்கு பாஞ்சு இந்த ஆட்சியை காப்பாற்றணும், இந்த கட்சியை காப்பாற்றணும்னு அப்போ முன்ன எப்படி நீங்கள் மக்கள் மத்தியில் பொய் சொன்னீங்களோ அதே மாதிரி இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தின் மக்கள்கிட்ட அல்லது இந்த பட்டியல் சமூக மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இந்த ஆட்சியை காப்பாற்றுறது நீங்கள் பொய் சொல்லுவீங்க, எந்த அளவுக்கு அவதூறுகளை பரப்புவீங்க? அல்ல இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு இந்த ஆட்சியில் இந்த கட்சியில் உள்ள ஆதவர்ஜுனா அல்லது விஜய் அல்லது அதற்கு பின்னாடி உள்ள குருமூர்த்தி, அதற்கு பின்னாடி உள்ள மோகன் பகவத், அதற்கு பின்னாடி உள்ள அமித்ஷா, அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லி திமுகவை காலி பண்ணணும்? ஏன்னாக்கா திமுக என்கிற கட்சி சனாதனத்துக்கு எதிரான உருவான கட்சி, சனாதனம் ஒழிகன்னு அந்த கட்சியினுடைய துணை முதல்வர் போனவாட்டி பேசினாப்ல, அதோட இந்த அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம், இப்படி பல திட்டங்களை பார்ப்பனியத்துக்கு எதிராக சனாதனத்துக்கு எதிராக கொண்டது ஊரே. ஏங்க மாற்று சாதியிலிருந்து நீங்கள் சாதி மறுப்பு திருமணம் பண்ணீங்கன்னாக்கா அதற்கான உதவித்தொகை அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தது யார்? திரும்ப அந்த திட்டத்துக்கான அந்த பயன்பெறுவோம் பயனாளிகளுடைய அந்த உதவித்தொகையை அதிகப்படுத்தினது யார்? இது மாதிரி ஒவ்வொரு திட்டமும் பார்த்தீங்கன்னாக்கா சனாதனத்துக்கு எதிராக சாதி ஒழிப்பை நோக்கி கொண்டு வந்த திட்டங்கள் இது எல்லாமே. இப்போ இப்படியாப்பட்ட திட்டத்தை செய்யும் பொழுது ஆர்எஸ்எஸ்க்கு, பிஜேபிக்கு, பார்ப்பனியத்துக்கு, சனாதனத்துக்கு, வர்ணாசிரமத்துக்கு பின்னாடி நல்ல சூடான தோசையில் தூக்கி உட்கார வச்சது மாதிரி இருக்குமா இருக்காது அவங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு திமுக ஒழியணும் அப்படிங்கிறதுனால அப்போ அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் திமுக வேணும். முன்னாடி எப்படி திமுகவை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் பொய் சொன்னீங்களோ அதே மாதிரி இப்போ திமுகவை அழிக்கிறதுக்கு நான் வன்னியரசு அவர்கள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா? ஏன்னா நீங்கள் தானேங்க சொன்னீங்க போன ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருக்கும் பொழுது அவங்க தப்பு செஞ்சாங்க, இந்த மாதிரி வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக்கி கூண்டில் நிப்பாட்டினாங்க, தண்டனை வாங்கி கொடுத்தாங்க நீங்கள் சொன்னீங்கல்ல. அப்போ நீங்கள் பேசாமல் தானே இருந்தீங்க. அப்போ அதே மாதிரி இப்போவும் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. அதாவது பாரதிதாசன் பாதிக்கப்படும் பொழுது, அமுதன் பாதிக்கப்படும் பொழுது 14 ஆணவ படுகொலைகள் வெறும் 100 நாளில் 14. நான் நம்பர் கம்மியாக சொல்கிறேன், ஒருவேளை இதை விட கூட இருக்கலாம், 16, 17, 18, 20 கூட இருக்கலாம். ஆனால் இதை விட கம்மி கிடையாது. 14, 14க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள். எங்கேயாவது ஒரு இடத்து இப்போ இவ்வளோ 14 ஆணவ படுகொலை நடந்திருக்குல்ல, ஏன் ஒரு இடத்துல நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணல? திமுகவில் கூட்டணியில் இருக்கும் பொழுது திமுக ஆட்சி காலத்திலேயே வேங்கை வயலை கண்டித்து நீங்கள் டிசம்பரில் அந்த 31ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறீங்க. எங்கேயாவது ஸ்டாலின் அவர்கள் உங்களை கூப்பிட்டு எங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா ஆளுங்கட்சிக்கு பிரச்சனையாகாதா, இப்போ நம்மளுடைய ஆட்சிக்கு பிரச்சனையாகாதா, அப்போ தலித் மக்களுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு அவங்க மத்தியில் போய் சேராதா, அப்போ ஆன்டி தலித் லைன் அப்படிங்கிறது செட் ஆகாதா, நீங்களே இந்த வேலையை பண்ணால் எப்படி? பாருங்கள், நாங்கள் இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், விசாரணை போயிட்டு இருக்கு, அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன படத்தில் வர்ற ஹீரோவா? பாஞ்சு போய் ஆதாரங்களை தேர்றன்ட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணிட்டு அதுக்கு அங்கங்கே ஆதாரங்களை போட்டு போகும்போது அப்படி குனிஞ்சு பார்க்கும்போது லைட் அடிச்சுட்டு இந்த ஆருக்கு விட்டுட்டு போயிட்டான் பட்டனை, இந்த ஆருக்கு பேனா விட்டுட்டு போயிருக்கான், இந்த அவனுடைய செருப்பு காலடி தடங்கள், இதை வச்சு பார்த்தோம்னாங்க அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறது என்ன படமா?
அப்போ விசாரணை போயிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னாக்கா இது ஆளுங்கட்சிக்கு பேரு கெட்ட பேராகாது. எங்கேயாவது ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு உங்களை இந்த போராட்டம் பண்ணாதீங்கன்னு சொன்னாரா? அல்லது உதயநிதி ஸ்டாலின் அப்போதைய துணை முதல்வர் கூப்பிட்டு எங்கேயாவது உங்களை இந்த போராட்டம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களா? அல்லது அப்போது உள்ள எந்த அமைச்சராவது அல்லது முன்னணி பொறுப்பாளர்கள் யாராவது உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி போராட்டம் பண்ணாதீங்க, கட்சி கெட்ட பேராகும், ஆட்சி கெட்ட பேராகும், எங்கேயாவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா? சொல்லலை. நீங்கள் பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்ட வேங்கை வயலை ஒட்டி அதில் சரியான நபரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணீங்களா ஆளுங்கட்சி எதிர்த்து? இந்த 120 நாளில் 14க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது விசிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சா? கடந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக அப்போது நடந்த பட்டியல் சமூகத்துக்கு எதிராக அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அவ்வளவு ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் செய்த விசிக்க தாவேகா ஆட்சியில் ஏன் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் கூட பண்ணல? 13-14 ஆணவ படுகொலை நடந்திருக்கு, ஏன் ஒன்று கூட செய்யல? இது மட்டும் இல்லை. சரி, 100 மேட்டருக்கு நான் பின்னாடி வர்றேன். தலித்துகளுக்கு திமுக என்ன செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தாவேகா கூட்டணியில் இருப்பதனால தாவேகா பிஜேபி எதிர்க்காது, அதாவது ஒன்லி திமுக மட்டும்தான். எனக்கு பிஜேபியால் உருவாக்கப்பட்ட ஒரு பை ப்ராடக்ட். அதனால பாருங்க, திமுக ஒழிச்சு கட்டணும், அவங்களுக்கு திராவிட கட்சிகளை ஒழிச்சு கட்டணும். அதனால பாருங்க, நீ திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஏவி விட்டுருக்காங்க. திமுக தலித்துகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இந்த அண்ணன் வன்னியரசு அவர்கள் இதே திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது, திமுக கூட்டணி கட்சிக்குள்ள இருந்த விசிகாவினுடைய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அல்லது திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது விசிகாவுடைய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், என்னைக்காவது மேடை போட்டு அன்று திமுக கட்சியினுடைய எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவை நோக்கி அதிமுக தலித்துகளுக்கு என்ன செய்தது அப்படின்னு என்னைக்காவது, அதிமுக ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி என்னைக்காவது பேசியிருப்பாங்களா? அதே மாதிரி மற்ற கட்சிகளை நோக்கி இவங்க தலித்துகளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு திமுக கூட்டணி இருக்கும் பொழுது, ஏன்னா தாவேகா கூட்டணி இருக்கும் பொழுது இப்படி நீங்கள் திமுகவை நோக்கி கேட்குறீங்க. அப்போ திமுக கூட்டணி இருக்கும் பொழுது இதே கேள்வியை நீங்கள் அதிமுக நோக்கி கேட்டுக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? இவங்க மட்டும் இல்லை, விசிகா மட்டும் இல்லை, நீங்கள் ஐஎம்எல் எடுத்துக்கங்க. அது ஷாஜகான் ஒரு மினிஸ்டர் இருக்கார், அவர் என்ன பேசுகிறாரு? தாவேகா கூட்டணிக்குள்ளே போனோடனே திமுகங்கிற கட்சியே கொஞ்ச நாளில் ஒழிஞ்சு போயிடும், ஒழிச்சு கட்டிட்டு தான் நம்ம மறுவேலைன்னு சொல்லி பேசுகிறாப்புல. இப்போ இதே ஷாஜகான் அவர்கள் திமுக கூட்டணியில் ஐஎம்எல் இருக்கும் பொழுது அதிமுகவை ஒழிச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய மறுவேலை அப்படின்னு நினைக்காத பேசியிருக்கிறாரா? எந்த அதிமுக? அந்த அயோத்தி பாபர் மசூதி இடிச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கோயில் கட்டினாங்கல்ல, அயோத்தி ராமர் கோயில் கட்டினாங்கல்ல, அதற்கு கரை சேவை செய்வதற்கு செங்கல் எடுத்து கொடுத்து வழி அனுப்பி வச்ச கரை சேவை செய்தே ஜெயலலிதா அவர்கள். அந்த அதிமுகவை நம்ம ஒழிச்சு கட்டிட்டு தான் நம்மளுடைய இஸ்லாமியர்கள் ஐஎம்எலுக்கு நமக்கு மறுவேலை அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த ஷாஜகான் அவர்களோ அல்லது ஐஎம் கட்சியில் உள்ள மற்ற தலைவர்களோ அதிமுகவை நோக்கி பேசியிருப்பாங்களா? அல்லது ஏங்க பிஜேபியை ஒழிச்சுக்கிட்டு தான் வருமேலானவா பேசியிருப்பாங்களா இவங்க? தாவேகால உள்ள விஜய் அவர்கள் இந்த பீஸ்ட்ங்கிற படத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளோ வன்மத்தை கக்கி வச்சிருந்தாப்புல. இஸ்லாமியர்கள்னாலே தீவிரவாதிகள்னு சொன்னாங்களா இல்லையா? ஏன்னா இதற்கு முன்னாடியே அந்த டாபிக் வந்துருச்சு, தயவு செஞ்சு இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காமிக்காதீங்க. காமிச்சு எங்கே ஒரு இஸ்லாமியர் ஒரு டீ கடையில் ஒரு இஸ்லாமியரை பார்த்தா கூட அவர் இடுப்பில் ஏதாவது கட்டிட்டு இருப்பாரா? அந்த மூக்குப்பிடி டப்பா மாதிரி எதுவும் புல்லட்ஸ் வச்சுருப்பாரா? அல்லது இவருடைய வீட்டுக்குள்ளே போனோம்னாக்கா ஒரு பெரிய மேப்பை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய குச்சை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே தான் போகணும், இதான் எக்மோர், இங்கேருந்து வந்தாக்கா இங்கே சென்ட்ரல் இருக்கும், இதுக்கு பின்னாடி வழியாக போய் அங்கே ஒரு சுரங்கம் இருக்கும், அதுக்குள்ளே வந்தோம்னாக்கா அங்கே ஒரு இடம் இருக்கும், அங்கே இந்த பாம்பை ஃபிக்ஸ் பண்ணணுன்னு வீட்டில் ஒரு 4 பேரை வச்சுட்டு எப்போவுமே ஒரு மேப்பை போட்டு ஒரு சதித்திட்டத்தை தீட்டிகிட்டே இருப்பாரா? அப்படின்னே நமக்கு தோண வச்சுட்டாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணி தொலையாதீங்கன்னு பேசி 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 அதை தமிழ் சினிமா ஒரு கட்டத்தில் அதை விட்டுச்சு. அந்த இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை சித்தரிக்கிறத, இஸ்லாமியர்களை எப்போவுமே கெட்டவனாக காமிக்கிறத ஒரு கட்டத்தில் கைவிட்டுச்சு. ஆனால் அதுக்கு அப்புறமும் தொடர்ந்து செஞ்சது யாருனாக்கா விஜய் அவருடைய படத்தில் துப்பாக்கின்ற ஒரு படத்தில் ஸ்லீப்பர் செல்ஸ், இஸ்லாமியர்கள் ஸ்லீப்பர்ஸ், அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களை பார்த்தா இவன் எந்த அமைப்போட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பான்னு மக்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சும்மா ஒரு பஸ்ஸில் ஒரு ட்ரெயினில் ஏற உட்காந்தோம்னாக்கா ஒரு இஸ்லாமியர் ஏறுறாரு, அந்த தொப்பி போட்டு தாடி வச்சுட்டு ஒரு இஸ்லாமியர் ஏறுறாரு அப்படின்னாக்கா அந்த பொட்டிலேருந்து நம்ம எப்படா இறங்குவோம், ஐயோ ட்ரெயின் வர ரன்னிங்கில் இருக்குது, அதுக்குள்ளே பாம்பு அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பதட்டம், பட்டு 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 பட்டுன்னு தெறிக்க ஆரம்பிச்சிடும் ஹார்ட் பீட்டு. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? யாருக்கு உண்டா நமக்குள்ள செலுத்தலாம்? அந்த தமிழ் சினிமா, இந்த பாலாப்போன தமிழ் சினிமா மணிரத்னத்திலேருந்து பூரா பயிலும் பண்ண வேலைகள் இதெல்லாம் பண்ணாதனால காரி முகரில் துப்புனதுக்கு அப்புறம் தமிழ் சினிமா ஓரளவுக்கு திருந்துச்சு. திருந்தினதுக்கு அப்புறம் திரும்ப கொண்டு போய் இழுத்து விட்டது யாருனாக்கா இந்த துப்பாக்கி, இந்த பீஸ்ட்டு, இந்த ஜனநாயகம், இந்த லொட்டு லொசுக்கு மண்ணாங்கட்டி காங்கிரஸ், இதுதான் திரும்ப இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை சித்தரிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த தாவேகாவுக்கு எதிராக என்னைக்காவது நம்ம தாவேகாவை ஒழிச்சு விட்டு தானே மறுவேலைன்னு ஐஎம்யூவில் உள்ளவங்க என்னைக்காவது பேசியிருப்பாங்களா? இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்களை எடுத்துக்கங்க,
என்னைக்காவது திமுக கூட்டணி இருக்கும் பொழுது இவங்க அதிமுகவை நோக்கி இதே மாதிரி இன்னைக்கு திமுகவை நோக்கி கேள்வி எழுப்புறாங்களா, அதே மாதிரி அதிமுகவை நோக்கி. ஏன் அதிமுகவை நோக்கி அப்படின்னு சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் காலத்தில் தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பயங்கரமான ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குனார். யார்? எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் தான் பண்ணார். பயங்கரமாக ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குனார் கம்யூனிஸ்ட்டுகளை. அப்போ அப்படியாப்பட்ட அதிமுகவை நம்ம ஒழிச்சுக்கிட்டு தான் மறுவேளை அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பேசியிருப்பாங்களா? விசிக்காக நான் திரும்ப வர்றேன். விசிகா திமுகவில் இருக்கும் பொழுது பாருங்க, இந்த மீனாட்சிபுரம் என்ற ஒரு ஊர் ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாமியர்களாக மாறுற அளவுக்கு ஒரு சாதிய வன்கொடுமை நடந்திருக்கு. அதை சட்டமன்றத்தில் பேசும்பொழுது இந்த எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை ப்ரோ. அங்கே நடந்தது காசுக்காகவும் பணத்துக்காகவும் அரிசிக்காகவும் ரொட்டி துண்டுகளாகவும் மதம் மாறியவர்கள் அவர்கள், சாதி கொடுமையினால் மாறவில்லை அப்படின்னு. எப்படி அர்ஜுன் சம்பத் நீங்கள் மேடையில் பேசுவாப்லையோ, எப்படி ராமர் ரவிக்குமார் மேடையில் பேசுவாப்லையோ, அதே மாதிரி சற்றும் பிசகாமல் சட்டமன்றத்தில் பேசினார். சட்டமன்ற குறிப்புகள் இருக்கு. இது மதமும் மதமாற்றமும் அப்படிங்கிற தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருக்கு. அவருடைய ஆய்வே மீனாட்சிபுரத்தில் நடந்த ஒட்டுமொத்த மாஸ் கன்வர்ஷன் இருக்குல்ல, அதை பற்றி தான் அவருடைய பிஹெச்டி ஆய்வே. அதில் தலைவருடைய புத்தகத்தில் தான் சட்டமன்ற குறிப்பிலேருந்து எடுத்து தலைவர் தான் அதில் போட்டிருக்காரு. நான் அதை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு அதிமுக, அதோட என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வீட்டு வாசலில் உள்ள அரசாங்கம் போட்ட ரோட்டில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், அதுவும் போலீஸில் வேலை பார்க்கக்கூடியவர், அவர் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவருடைய டூ வீலரில் அந்த பையனை உட்கார வச்சு போயிருக்காரு. அது எப்படா நான் என்ன சாதிக்கிறேன் தெரியுமா, என் வீட்டு வாசலில் அதுவும் பைக்கில் போவியா நீன்னு சொல்லிட்டு அந்த காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபராக அவங்க வீட்டில் கொண்டு வந்து தூணில் கட்டி போட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அடி தாங்க முடியாமல் தோண்டு விழுகிற சூழலில் அவருடைய பையன் வந்து கட்டை வெளுத்து விட்டு கூட்டிகிட்டு போகிறாப்புல. அந்த பாதிக்கப்பட்டவருடைய வீட்டிலேருந்து வந்து கூட்டு போகிறாங்க. அந்த காட்சி இன்னமும் நக்கீரன் சேனலில் இருக்குது, நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். இப்படியாப்பட்ட அதிமுகவை நாங்கள் ஒழிச்சுக்கிட்டு தான் மறுவேளை பார்ப்போம். அதிமுக தலித்துகளுக்கு செஞ்சது என்ன? என்னைக்காவது நான் வன்னியரசு அவர்கள் கேட்டிருப்பாரா? விசிகாவில் உள்ளவங்க இதே மாதிரி பேசியிருப்பாங்களா? இவங்க எல்லாரும் பார்த்துங்க, அதாவது திமுக கூட்டணி இல்லாமல் வேற கூட்டணியில் இருந்தாலும் அவங்க திமுகவை தான் பேசுவாங்க. திமுக கூட்டணிக்குள் இருந்தாலும் திமுகவை தான் நோண்டுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே மிக ஜனநாயகமான கட்சிங்கிறது திமுகங்கிற ஒரே ஒரு கட்சி மட்டும்தான். இப்போ நீங்கள் தாவேக்காக்குள்ள இருந்துக்கிட்டு தாவேக்கா பிடிச்சி நோண்டுங்க பார்ப்போம். ஆனால் வன்னியரசு அவர்கள் தாவேக்காக்கு எதிராக பேச சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு வார்த்தை தாவேக்கா வார்த்தை. பாரதிதாசன் மேட்டரில் பாருங்கள், பாரதிதாசன்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர் அண்ணன் என்ன சொல்கிறாரு, வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே நீங்கள் திரும்ப குற்றச்சாட்டை சுமத்துவீர்களா? இப்போனா அவங்களே அந்த மலத்தெடுத்து போட்டு அவங்களே குடிப்பாங்களா? இது இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வைப்பீங்களா? பாதிக்கப்பட்ட மக்களே திரும்ப குற்றவாளி ஆக்குவீங்களான்னு அண்ணன் கேட்குறாருல. லாஜிக்கான கொஷின். நான் வேங்கவேல் மேட்டருக்குள்ளேயே போகலை. ஏன்னாக்கா அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மீது வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியாது. என்ன ரிசல்ட் வந்திருக்கு, என்ன விசாரணை அடிப்படையில் என்ன விசாரணை போச்சு, இவங்க எல்லாம் பேசினாங்க. வேங்கைவேல்னு பேசினாங்க. சரிங்க, அந்த வேங்கைவேல் மேட்டரில் என்ன விசாரணை போச்சு, அந்த ரிசல்ட் என்ன, நீதிபதி என்ன சொன்னார், எப்படி தண்டனை கொடுத்தாங்க அவங்களுக்கு? அப்போ நீதிபதி தவறு செஞ்சுட்டாப்லையா? ஒருவேளை திமுக தவறான ஆதாரத்தை கொடுத்துருந்ததுன்னா அப்போ ஆப்போசிட்டில் உள்ளவங்க அதை உடச்சிக்கணுமா இல்லையா? அப்போ ஆப்போசிட்டில் யார் வாதாடினது? அப்போ விசிகா வக்கீல் போடலையா? அப்போ அங்கே விசிகா அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எந்த ஒரு வக்கீலுக்கான ஒரு உதவியும் அவங்க செய்யலையா? சட்ட ரீதியான உதவிகள் எதுவும் செய்யலையா? அப்போ கவிடன்ஸ் எதிரவர்கள் எங்கே போனார்? கவிடன்ஸ் எதிர்பாருங்க. அமுதன் மேட்டரில் நம்ம சொன்ன மாதிரி நடந்துச்சு பாருங்க. பேருக்கு ஒரு ப்ரெஸ் மீட் போட்டாப்புல, ஆள் எஸ்கேப். வேங்கைவேல் எடுத்துக்கங்க, டெய்லி வேங்கைவேலுக்கு போவாப்புல. டெய்லி வேங்கைவேல் போயிட்டே இருப்பாப்புல. ஆனால் பாருங்க, அமுதன் படக்கூடையில் வந்தாப்புல ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு முடிச்சுட்டு போய்ட்டு ஓகே கைஸ் வேலை முடிச்சு கிளம்பட்டுமா, இதுக்கு மேலே பேசக்கூடாது, இதுக்கு மேலே பேசணும்னாக்கா அப்புறம் நம்ம ஆளுங்கட்சியிலேருந்து சப்போர்ட்டுகள் வராது அப்படின்ட்டு டாட்டா கமிச்சிட்டு போயிட்டே இருந்தாப்புல. அப்போ அன்னைக்கு கேட்டால பாதிக்கப்பட்ட மக்களே நீங்கள் குற்றவாளி ஆக்குங்களான்னு கேட்டார்ல. இப்போ நாம் அதே கேள்வியை கேட்குறோம். பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த பாரதிதாசன் என்கிற மாணவரே நீங்கள் குற்றவாளி ஆக்குவீங்களா? அந்த மாணவரை திருடர்னு சொல்லுவீங்களா? அந்த மாணவரை ஒழுக்கம் கட்டவர்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? என்ன சொன்னீங்க? உங்களோட ட்வீட்டில் என்ன சொன்னீங்க? சட்டமன்றத்தில் என்ன சொன்னீங்க? அவர் மேலும் பணம் பெறுவதற்காக, அதாவது மேலும் பணம் பெறுவதற்காக நாங்கள் 36 லட்சத்தை தாண்டி ஒரு பணம் வாங்குறாரா? சொல்லுங்க. வருஷத்துக்கு 36 லட்சம் ஹையர் கேப் இருக்குல்ல. அப்போ அதற்குரிய ஆராய்ச்சியை பண்ணுறாப்புல அவர். அதற்காக அரசாங்கம் கொடுக்கணும்னு ஒத்துக்கிச்சு இல்லை, அதனால தான் அவன் போயிருக்கான். அப்படி தானே ஒரு வருஷத்துக்குள்ள 36 லட்சத்தை அவன் கொடுத்துருக்காங்க. அப்போ 2வது வருஷத்துக்குள்ள 36 லட்சம் தானே கேட்குறான். இல்லை 36 லட்சத்துக்கு மேலாக அவன் கேட்குறான்னா சொல்லுங்க. அந்த பையன் எனக்கு 36 லட்சம் பத்தாது, 2வது வருஷத்துக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு 60 லட்சம் கொடுங்கன்னு கேட்டாப்லையா? கொடுக்க வேண்டிய 36 லட்சத்தை கொடுங்கன்னு கேட்குறேன். உங்க வீட்டுக்கு ஆசா
அரசாங்கத்தினுடைய காசு. அதை படிக்கிறதுக்கு அந்த பையன் கேட்குறான். ஏன் படிக்கிறதுக்கு கொடுக்க மாட்டீங்களா நீங்கள்? அதுவும் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பையன். அதில் என்ன பட்டம் கட்டுறாங்கன்னா, ஓ உனக்கெல்லாம் மேக் புக்கா, ஓ உனக்கெல்லாம் 15,000 ரூபாய்க்கு ஷூவா, ஏன் 15,000 ரூபாய்க்கு ஷூ போடக்கூடாதா, ஏன் மேக் புக் வாங்கக்கூடாதா? பாருங்க எங்கே கொண்டு போய் நிப்பாட்டிருக்கு பாருங்க. அவங்கள விசிகாவை எங்கே கொண்டு நிப்பாட்டிருக்கு பாருங்க. அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் படம் எடுக்கிறார். ஏன் நான் கோட் ஷூட் போடக்கூடாதா, கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாதா, கூலிங் கிளாஸ் போடக்கூடாதா அப்படின்னு கேட்ட அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் எங்க? ஏன் உனக்கெல்லாம் மேக் புக்கா, உனக்கெல்லாம் 15,000 ரூபாய்க்கு ஷூவா அப்படின்னு கேட்குற விசிகா எங்க? அப்போ என்ன மனநிலையில் இருந்தவங்க எங்கே கொண்டு போய் நிப்பாட்டிருக்கு பாருங்க. விசிகா ஒரே ஒரு அமைச்சர் பதவிக்காகவா? இப்போ விசிகான ஆரம்பிக்கப்பட்டது ஒரு அமைச்சர் பதவிக்காக தானே. அப்போ அன்னைக்கு பாதிக்கப்பட்ட பாரதிதாசன் அவர்கள் என்ன சொல்கிறாப்புல அந்த மாணவர், அப்போ 36 லட்சம் தான் கேட்குறான் அந்த பையன். கொடுக்க வேண்டியது. எனக்கு பில்லு வரல, பில்லு அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டாப்புல, ஏங்க மெயில் போட்ட ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டாங்க. இப்போ அண்ணன் என்ன பண்ணணும்னா, எனக்கு திமுக காரங்களுமே பயங்கர காண்டாவது கடுப்பாகுது. நீங்கள் மெயில் போட்டிருக்காப்புல அந்த பையன், உங்களுக்கான பில்லு வரலன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சட்டமன்றத்தில், அதற்குரிய எல்லா ரசீதுகளையும் உங்களுக்கு மெயில் போட்டிருப்பதாக அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுகளே அவர் பொதுவெளியில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு ஒருவேளை மெயில் வந்துச்சா இல்லைன்னு செக் பண்ணீங்களா இல்லையா, மெயில் வந்திருக்கா இல்லையாங்கிறதை நீங்கள் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன், நன்றி பேரவைத் தலைவர்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையா? நீங்கள் அதை பற்றி விளக்கம் கொடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மெயில் போட்டு மெயில் வரல, ரிசிப்ட் வரலன்னு சொல்லிட்டாப்ல சட்டமன்றத்தில், வந்திருக்குன்னு அந்த பையன் சொல்கிறான். இதை நீங்கள் பேசணுமா இல்லையா? ஏன் ஒருத்தர் கூட பேசலை? அப்போ நீங்கள் இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? அல்லது உங்கள் கூட இருக்கிற பிஏ உங்களுக்கு சொல்கிறது இல்லையா? கூட இருக்கிற நபர்கள் இதெல்லாம் கவனித்து சொல்கிறது இல்லையா? அப்போ இதை கவனிக்காமல் எதை கவனிக்கிறாங்க? சாட்டை துறைமுருகன் வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாட்டை துறைமுருகன் வீடியோவை உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரிதாபங்கள் வீடியோ, சாட்டை துறைமுருகன் வீடியோ, இந்த மைக் செட்டு மயிராண்டின்னு ஒருத்தருக்கான அவன் வீடியோ, அப்புறம் இந்த ஏட்டுடின்னு சொல்லிட்டு ஒரு மயிராண்டி இருக்கான் பாருங்க அவன் வீடியோ. இப்போ இவங்க வீடியோ தான் உட்காந்து பார்த்துட்டீங்களா நீங்கள்? சாட்டை துறைமுருகன் வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாலாம் உங்களுக்கு வராது. இந்த டேட்டாவை பார்க்கணுன்னா நீ வேறு சேனலில் பார்க்கணும். அந்த சேனல் எதுன்னு நானே சொல்லக்கூடாது. அப்போ அவன் பொது வழியில் போட்டான் பில்லை, அதை சொல்லி கேட்கணுமா இல்லையா? இப்போ பொது வழியில் பில்லை போட்டதுக்கு அப்புறமா எங்கள் மெயில் வந்ததை யாரும் ஏமாற்றவே முடியாது. மெயில் அனுப்பிச்சாக்கா அது பக்கா ப்ரூஃப். அது மெயில் ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சிடும் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுவும் ஜே செக்ஷனுங்கிற பேரில் அந்த சமூக நீதித்துறையில் அதற்காக ஒதுக்கப்பட்ட அந்த செக்ஷனில் தான் அனுப்பிச்சிருக்காப்புல, அதற்குரிய மெயிலில் தான் அனுப்பிச்சிருக்காப்புல. அதை யாராலையும் ஏமாற்றவே முடியாது. ஜே செக்ஷனுடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் பேரவைத் தலைவர் போட்டு ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சு போடும் அந்த பையன் அனுப்பிச்சிருக்கானா இல்லையா, அந்த ரிசிப்ட் வந்துருக்கு, டவுன்லோட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடப்படாது. ஸோ சிம்பிளுங்கிறது, ஸோ சிம்பிள். பாதிக்கப்பட்ட பாரதிதாசனைய அண்ணன் என்ன பண்ணுறாப்புல, தாவேக ஆட்சியை காப்பாற்றுவதற்கு, விஜய் அவர்களை காப்பாற்றுவதற்கு, இவருடைய அமைச்சர் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு, பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த பாரதிதாசன் என்கிற மாணவரையே திரும்ப என்ன பண்ணுறோன்னா அதிகமான தொகை வாங்குவதற்குன்னா, அப்போ அதிகமான தொகை வாங்க என்ன பண்ண போகிறாப்புல? இல்லை அதிகமான தொகையை கேட்டாரா? முதல்ல கேட்கல, 36 லட்சத்தை தான் கேட்குறாப்புல, ரிசிப்ட் அனுப்பிச்சிட்டாப்புல. அவர் அது அதிகமான தொகை பெறுவதற்கு வாங்குறாருன்னா அப்போ என்ன சொல்ல வரீங்க? அதிகமான தொகை வாங்கி ஆட்டையை போடுறாப்புல, அரசாங்கத்தினுடைய காசு ஆட்டையை போட பார்க்குறாருன்னு சொல்ல வரீங்க நீங்கள். அப்போ இது தவறு இல்லையா? அப்போ வேங்கை வயலில் அவங்க நீங்கள் சொல்லி திமுக கொஸ்டின் எழுப்புறீங்கனாக்கா, அப்போ நீங்கள் அதே வேலையை தானே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திமுக பண்ணிச்சா இல்லையாங்கிறது வேறு, நான் அதுக்குள்ளே போகலை. நீங்கள் குற்றச்சாட்டு சுமத்துறீங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அமுதன் என்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர் படுகொலை செய்யப்படுறான். காரணம் என்னன்னாக்கா, போதைப் பொருளுக்கு எதிராக அவன் குரல் எழுப்புறான், படுகொலை செய்யப்படுறான் போதை கும்பலால். அதுவும் காலேஜினுடைய கேம்பஸ் ஸ்கூலில் போயிட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க, அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டான். கோஷ்டி மோதல்னு சொல்கிறாங்க. கோஷ்டி மோதல் நான் ரவுடிகளுக்குள்ள மோதல்னாக்கா அப்போ அமுதன் ரவுடியா? அவன் கோஷ்டிக்கான தலைவனா? ராஜமோகன் சொல்லும் பொழுது சட்டத்தை நம்ம அண்ணன் வன்னியரசு அவர்கள் பேசாமல் உட்காந்துருக்கிறாரு. அப்புறம் ஏந்திரிச்சாரு, சரி ஒருவேளை அமுதனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவார், சப்போர்ட்டில் உண்மையை பேசுவார், நீதியின் பக்கம் நின்று பேச போகிறான்னு பார்த்தோம்னா, இந்த என்ன கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் விவிலியத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் அதை விட கேளாமலேயே கொடுக்கக்கூடிய நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அமுதனுக்கு வாய் திறக்கவே இல்லை. இவரும் சரி, நம்ம தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கண்டெடுத்து வந்த முத்து ஐயா நம்ம இளையபெருமாளுடைய மகன் இருக்காரு, அவரும் சரி, அவர் எந்திரிச்சாப்புல. அவர் என்ன தெரியுமா கேட்டாப்புல, நாங்கள் வந்து போவதற்கு எங்களுக்கு கார் வசதி சரியில்லை, எங்களுக்கு பற்றவில்லை, அதனால் பேரவைத் தலைவர்களை முதலமைச்சருடைய பார்வையை கொண்டு போய் எங்களுக்கான கார் தேவை அதிகமாக இருக்குது, நாங்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் வந்து செல்ல முடியலை அப்படிங்கிறாரு. ஏங்க ஒரு எம்எல்ஏக்கு ஊர்லேருந்து வந்துட்டு போகிறதுக்கு ஒரு கார் வேணுமா? 1 லட்ச ரூபா சம்பளம், 1,05,000 நினைக்கிறேன், 1 லட்சம் ரவுண்டாக வச்சுங்க. உங்களுக்கு சம்பளம் 1 லட்ச ரூபா. 1 லட்சம் இப்போ மட்டும் இல்லை, பென்ஷன் உண்டு. எப்போ இந்த ஒரு தடவை நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டிங்கனாக்கா, எம்எல்ஏன்னு ஆகிட்டிங்கன்னா போதும்,
நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன் உண்டு. சாகிற வரைக்கும் பென்ஷன் உண்டுங்க எம்எல்ஏக்களுக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னாக்கா டிக்கெட் கிடையாது, ட்ரெயினில் வந்தீங்கன்னா டிக்கெட் கிடையாது, இல்லை நீங்கள் தங்குறதுக்கு விடுதி உண்டு. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் எம்எல்ஏக்களுக்கு கன்செஷன்ஸ் உண்டு, எல்லா இடத்துலையும் சலுகைகள் உண்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எம்எல்ஏங்கிறது சாதாரண ஏதோ வந்துட்டு போகிற நினைக்காதீங்க. அவருக்கு பயங்கர பொருளாதார பின்புலத்தை அரசாங்கம் கொடுக்குது. இப்போ அதெல்லாம் தாண்டி வந்துட்டு போகிறதுக்கு கார் இல்லையாமா, அதனால் அவர் இருந்துச்சு. ஏங்க அமுதன்கிற உங்கள் ஊருக்கு பக்கத்து ஒரு காட்டுமன்னார்கோவிலேருந்து கள்ளக்குறிச்சியில் அமுதன்கிற பையன் படிக்க போய் கோயம்புத்தூரில் படுகொலை செய்யப்பட்டிருக்கான். அதுக்கு எழுந்து கேட்பாருன்னு பார்த்தாக்கா காரு வேணும், டிரைவர் வேணும், காற்று வேணும், பெட்ரோல் வேணும்னு சொல்லிட்டு இவருடைய சொகுசை கேட்டு உட்காந்துருக்கிறார். அப்போ அமுதன்கிற படுகொலை செய்யும் பொழுது சிடிஆர் நிர்மல்குமாரும் கோஷ்டி முதல்னு சொல்கிறாப்புல, அங்கேயும் அண்ணன் வன்னியரசு அவர்கள் அமைதியாக உட்காந்துருக்காப்புல. அமுதன் படுகொலையை ஒட்டி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து திமுக. கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒரு கட்சி தான் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை, 4-5 கட்சிகள் சேர்ந்து கொண்டு வரலாம். ஏன்னாக்கா அந்த இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு சொல்லிட்டாருன்னு ஒரு பொய்யை சொன்னாப்புல இல்லை யார், நம்ம முஸ்தஃபாங்கிற ஒரு சாம்பிராணி போடுற புகைபாய் சொன்னாப்புல இல்லை, இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சாம்பிராணி பாய் சொன்னார்ல. அன்னைக்கு ஒரு தீர்மானம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவாங்க. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் பல. அப்போ யார் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு கட்சி மட்டும் இல்லை, 4 காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இதில் ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ளே இருந்த கட்சியும் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருது. இதானே கவனிக்க வேண்டியது. ஆளுங்கட்சியோட அன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறவங்களும் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அப்போ அமுதன் படுகொலை செய்யும்போது நீங்கள் திமுக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருது. அப்போ விசிகா ஏன் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரல? திமுக கொண்டு வரும்பொழுது நீங்களும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் 2 பேரும் தானே அமுதனுக்கு பேசியிருக்கணும். திமுக மட்டும் தானே பேசிட்டு நீங்கள் பேசவே இல்லையே. இப்போ பாதிக்கப்பட்ட அமுதனையே கோஷ்டி முதல்னு சொல்லி தானே நீங்கள் கோஷ்டி முதல் அப்படிங்கிறப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தலைவர் என்ன சொன்னார் முன்னாடி? ஏங்க நீங்கள் தான் பிஜேபிக்கு எதிராக பேசுகிறீங்க, விஜய் வந்து பிஜேபிக்கு எதிராக வாயை திறக்க மாட்டேங்கிறான்னு சொல்லும் பொழுது நாங்கள் பேசுகிறத அவர் அனுமதிக்கிறார்ல, அவர் வந்து அனுமதிக்கிறார்ல நாங்கள் பேசுகிறத. அப்போனாக்கா நாங்கள் பேசுகிறதுல ஒரு உடன்பாடுன்னு அர்த்தம். அவர் அமைதியாக இருக்கிறதே எங்களை அனுமதிப்பதற்கு சமம், அவர் அமைதியாக இருக்கிறது எங்களுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு சமம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ இந்த கோஷ்டி மோதல்னு சொல்லும்பொழுது நான் வன்னியரசு அவர்கள் அமைதியாக இருக்காருனாக்கா அப்போ கோஷ்டி மோதல் என்பதற்கு உடன்படுகிறார் என்று அர்த்தம். நான் கேட்பது, கடந்த முறை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இதே அவையில் இருந்தோம். உண்மையாவே கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுகிறீர்கள் என்றால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கூட ஒரு அமைச்சரவை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோட்பாடு, நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் பேசவில்லை, நீங்கள் பச்சாதாரத்து அடிப்படையில் பேசவில்லை என்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்னொரு கூடுதலான செய்தி சொல்றேன். அண்ணன் வந்து இந்த சீட்டு கொடுத்த விஷயத்துக்கு வந்துட்டாப்புல நேரடியாக மேட்டருக்கு வந்துடும். இதில் உள்ள லாஜிக்கை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ அண்ணங்கிட்ட எனக்கு சில கேள்வி. இப்போ விசிகாவில் நீங்கள் பட்டியல் சமூகம் அல்லாத வன்னியருக்கு சீட்டு கொடுக்குறீங்க, ஒரு இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுக்குறீங்க. இது எப்படி கோட்பாட்டின் அடிப்படையில் அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையில்? நான் பச்சாதாபங்கிற வார்த்தையை விட ஓட்டுக்கான்னு நான் வர்றேன். இது கோட்பாட்டின் அடிப்படையில் அல்லது ஓட்டுப்பாட்டின் அடிப்படையில்? இல்லைங்க எங்களுக்கு கிடைக்கிறது 8 சீட்டுங்க, அல்லது ஒரு 6 சீட்டு கிடைக்குது, அல்லது ஒரு 10 சீட்டு கிடைக்குது. நீங்கள் எங்களையே இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. நாங்கள் அந்த 10 சீட்டுக்குள்ளேயோ 8 சீட்டுக்குள்ளே 6 சீட்டுக்குள்ளேயோ ஒரு வன்னியருக்கு ஒரு இஸ்லாமியருக்கு நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் வந்து சமூக நீதி அடிப்படையில் எங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நாங்கள் பிரித்து கொடுக்குறோம். அதிகமாக கிடைச்சாக்கா நாங்கள் அதிகமான பேருக்கு கொடுப்போம். அப்போ அதிகமாக கிடைக்கிற திமுக கிட்டையும் நீங்கள் அதிமுக கிட்டையும் போய் இந்த கேள்வி கேட்கணும். அவங்க சரியாக கொடுக்குறாங்கன்னு முதல்ல கேட்டிருக்கீங்களா? எங்ககிட்ட நாங்கள் 8, 10, 6ன்னு வாங்கல, எங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் 8ஓ 6ஓ நீங்கள் பட்டியல் சமூகம் அல்லாத வெளியில் கொடுக்குறதுங்கிறது ஒரு இஸ்லாமியர் ஒரு வன்னியருக்கு கொடுக்குறீங்க. அது என்ன ஒரு வன்னியர் ஒரு இஸ்லாமியர்? இதுக்கு ஏன் வன்னியர் அல்லாத வேற யாரும் கொடுக்க மாட்டீங்களா? ஒரு ஓபிசின்னாக்கா இல்லை வன்னியர் மட்டும்தான் ஓபிசியா தமிழ்நாட்டுக்குள்ளே? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். ஏன் நாடார் வந்து ஓபிசியில் வர மாட்டாங்களா? முக்குளத்தூர் ஓபிசியில் வர மாட்டாங்களா? இல்லை ரெட்டியார் நாயக்கர் இல்லை நாம் தமிழர் மாதிரி இவங்கெல்லாம் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேறீங்களா? அப்படின்லாம் முதலியார் செட்டியார் இவங்களாம் இருக்காங்களா, அவங்க கொடுக்கலாமே, அவங்களே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் நம்ம அந்த யாதவர் இருக்காங்க, அவங்க வந்து இதில் வர மாட்டாங்களா, ஓபிசியில் வர மாட்டாங்களா? ஏன் நம்ம இவங்க முத்தரையர் இருக்காங்கப்பா, முத்தரையர் எப்படின்னாக்கா ஓபிசிலே ரொம்ப பின்தங்கிய ஒரு ஜாதினாக்கா அது முத்தரையர் சமூகம். முத்தரையர் சமூகம் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்டாக
அல்லது ஓபிசியான்னு தெரியாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அது. முத்திரையரில் ரொம்ப ஓபிசி ரொம்ப பின்தங்கிய கம்யூனிட்டினாக்கா அது முத்திரையர் தான் எனக்கு தெரிஞ்சு. அப்போ அப்படியாப்பட்ட முத்திரையர் நீங்கள் கொடுத்துருக்கலாமே ஒரு ஓபிசிக்கு. ஏன்னா கோட்பாட்டின் அடிப்படையில் பார்க்க போனோம்னாக்கா கிடைக்கிறதுல ஒரு ஓபிசிக்குனாக்கா ஓபிசியில் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு முத்திரையர் கொடுங்க. அதனால் எப்போவுமே ஒரு வன்னியர் தான் கொடுப்பீங்களா நீங்கள்? அப்போ வன்னியர் தான் உங்களுடைய பார்வையில் ஓபிசியா? அப்போ மற்ற யாரும் ஓபிசியில் வரமாட்டாங்களா? பிசி எம்பிசியில் மற்ற யாரும் வரமாட்டாங்களா? ஏன்னாக்கா வன்னியருக்கு ஓட்டு அதிகமாக இருக்குது. அப்போ ஓட்டு கேட்க போனாக்கா விசிகாவை ஜாதி கட்சியாக பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுனால வன்னியரையும் கூப்பிட்டு போனோம்னாக்கா ஜாதி கட்சிக்கிற முகம் இருக்காது. அப்போ அதோட சேர்த்து ஒரு இஸ்லாமியர் ஏன்னாக்கா ஓட்டாக பார்க்கும் பொழுது ஒரு வன்னியர் இஸ்லாமியர் இப்படி இருந்தால் தான் ஓட்டு கன்சல்டேட் ஆகும். அப்படிங்கிறதுக்காக ஒரு வன்னியருக்கும் ஒரு இவருக்கும் கொடுக்குறீங்க, ஒரு இஸ்லாமியரும் கொடுக்குறீங்க நீங்கள். அப்படி தானே? அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் மற்ற கட்சியை போய் இது கோட்பாட்டின் அடிப்படையிலா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையிலான்னு கேட்குறதுக்கு நமக்கு என்ன? நீங்கள் கொடுக்குறதே சரியாக கொடுக்கணுமா இல்லையா? சரி, நான் அந்த பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே வர்றேன். இப்போ கோட்பாட்டின் அடிப்படையில் விசிகா சீட்டை ஒதுக்குதுன்னா இது வரைக்கும் நீங்கள் அருந்ததிற்கு சீட்டு கொடுத்துருக்கீங்களா? இந்த 8 சீட்டு வாங்கினீங்களே, ஒரு வன்னியருக்கு கொடுக்குறீங்க, ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்குறீங்க, ஒரு அருந்ததிரியாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, இந்த 8 சீட்டை விடுங்க. இதுக்கு முன்னாடி 6 சீட்டு வாங்கினீங்கல்ல, அந்த 6 சீட்டில் எங்கேயாவது நீங்கள் அருந்ததி கொடுத்தீங்களா? இல்லை. சரி, ஒரு அருந்ததிரி வரைக்கும் எம்எல்ஏ ஆக்கிருக்கீங்களா? ஏன் எம்எல்ஏ ஆக்கலை? திமுக ஆக்கியிருக்கு, அதிமுக ஆக்கியிருக்கு, மற்ற கட்சிகளில் சில கட்சிகள் ஆக்கியிருக்காங்க. நீங்கள் ஏன் அருந்ததிற்கு சீட்டை தர மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை தந்துருக்கலாம். எப்போ தெரியுமா தந்துருக்கலாம்? இந்த மக்கள் நல கூட்டணி வச்சாங்களா, அப்போ சீட்டு நிறையா இருக்கும் பொழுது ஆட்கள் தேவைப்பட்டுருக்கலாம், அப்போ வேணாக்கா கொடுத்துருக்கலாமே தவிர இந்த 8 சீட்டா எனக்கு வன்னியருக்கு இஸ்லாமியருக்கு கொடுக்கும் பொழுது ஒரு அருந்ததிற்குலாம் நீங்கள் முதல்ல எடுத்து வைக்கணும். கோட்பாட்டின்படி அதானப்பா வரணும். அப்படி இல்லைனாக்கா சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். தேவேந்திர குல வேளாளருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்களா? தேவேந்திர குல வேளாளருக்கு எம்எல்ஏ ஆக்கிருக்கீங்களா? ஏன் ஆக்கலை? அப்போ இது ஜாதி கட்சி கிடையாதுங்க, நாங்கள் பொது கட்சிங்க, நீங்களே ஏன் ஜாதி கட்சியாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ கேட்கும் பொழுது நாங்களாம் என்ன சொன்னோம்? என்ன மாதிரி ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஓபிசி நான் சொல்லிட்டு தான் பேசுகிறேன். விசிகா என்பது சாதி கட்சி கிடையாது, ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களுக்குமான கட்சி. நான் ஒரு ஓபிசி, நானும் ஒடுக்கப்பட்டவன். அப்போ எனக்கும் சேர்த்து குரல் கொடுக்கக்கூடியது விசிகா. இப்போ விசிகா என்பது சாதி கட்சி அல்ல. 5 வருஷமாக நான் கத்திருக்கேன். 5 வருஷமா இல்லை, 7-8 வருஷமாக அதை நான் கத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தேவேந்திர குல வேளாளருக்கும் கொடுத்தது கிடையாது, அருந்ததற்கும் கொடுத்தது கிடையாது, ஓபிசியில் வன்னியர் தவிர வேறு யாரும் கொடுத்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி மற்ற கட்சியை பார்த்து இது கோட்பாட்டின் அடிப்படையிலா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையிலான்னு எப்படி நீங்கள் கேட்பீங்க? சரி, இந்த கோட்பாடு பச்சாதாபத்துக்கு நான் இப்போ வர்றேன். இல்லை, இப்போ இந்த அருந்ததற்கு சீட்டு கொடுக்கணும்னு சொன்னேன்ல, இப்போ அப்படி சொல்லும் பொழுது இல்லைங்க அது சீட்டு கம்மியாக இருக்குது அதனால் நான் கொடுக்கல. சரி, இப்போ இந்த அண்ணன் கேட்டார்ல, நான் அதுக்கு வர்றேன். அதாவது இந்த உள் இடஒதுக்கீடு, அருந்ததற்கான உள் இடஒதுக்கீடு, அதை ஏன் எதிர்த்தீங்க சொல்லுங்கள் முதல்ல. இப்போ சாதி கட்சி கிடையாதுங்க விசிக்க, எல்லாருக்குமான கட்சிங்க. உள் இடஒதுக்கீட்டை ஏன் எதிர்த்தீங்க அருந்ததற்கு? இல்லைங்க, அதாவது உள் இடஒதுக்கீடு என்பதே தவறு அப்படிங்கிறது வேறு, அந்த நிலைப்பாடு வேறு. ஒருவேளை உள் இடஒதுக்கீடு என்பதே தவறு அப்படிங்கிறது தான் விசிக்க நிலைப்பாடுன்னா, அப்போ முஸ்லீம்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை ஏன் நீங்கள் எதிர்க்கலை? அப்போ ஒட்டுமொத்த பிசிலேருந்து எம்பிசின்னு ஒன்று பிரித்தாங்களே, அதுவே ஒரு உள் இடஒதுக்கீடு தான் கேட்க போனோம்னாக்கா. எம்பிசின்னு பிரித்து விட்டாங்க, அப்போ அதுக்கே நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணுமே. சரி, அதை விடுங்க, பிசி முஸ்லீம்ஸ் உள் இடஒதுக்கீடு, அதை ஏன் நீங்கள் எதிர்க்கலை? இதே மாதிரி நிறைய பேருக்கு உள் இடஒதுக்கீடு இருக்குது, நமக்கு தெரியாது. 0.1 இருக்குது, 1% இருக்குது, 1.5% இப்படிலாம் இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் உள் இடஒதுக்கீடு இருக்குது நிறைய, அதில் இப்படிலாம் இருக்குது. இப்போ உள் இடஒதுக்கீடு என்பதே தவிர அது கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாங்கள் உள் இடஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கவில்லை. அப்போ உள் இடஒதுக்கீட்டை தவறுனாக்கா நாங்கள் முஸ்லீம் கொடுத்த உள் இடஒதுக்கீடு நாங்கள் எதிர்த்துக்கணும், அப்படி எதிர்க்கல பாருங்க. அப்போ நாங்கள் உள் இடஒதுக்கீடு என்பது நாங்கள் தவறுன்னு சொல்ல வரல. அப்புறம் ஏங்க அருந்ததற்கு கொடுத்த உள் இடஒதுக்கீட்டை எதிர்த்தீங்க? அதாவது அது ஒரு கேரேஜ், அப்புறம் பிளாட்ஃபார்மு, அப்புறம் அது ஒரு ரயில்வே ட்ராக்கு. அது என்னங்க கேரேஜ்? எனக்கு புரியவே இல்லை. கடைசியாக தலைவர் சொன்னது கேரேஜ்னு சொன்னாங்க. அப்புறம் தெலுங்கானாவில் பாருங்கள், ஆந்திராவில் பாருங்கள் அப்படின்னாங்க. ஐயா, சத்தியமாக எங்களுக்கு புரியல. இடஒதுக்கீடுனா என்னன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிற இந்த கேரேஜ், பொட்டி, ட்ராக்கு, ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறீங்கள, அது எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எவனுமே புரியல. இப்போ கேரேஜ்னு சொல்கிறீங்களா, அது என்னன்னு சொல்லுங்க. உள் இடஒதுக்கீட்டில் அருந்தர்களுக்கு மட்டும் எதிர்ப்பது ஏன்? சரி, அதை ஏதோ நம்ம புரியாதுன்னு வச்சுங்க. ஏதோ தலைவர் சொல்கிறாருனாக்கா இன்டெலெக்சுவல் ஃபார்மில் ஏதோ அங்கே ஆந்திராவில், தெலுங்கானாவில், அப்புறம் அங்கே ஒரு கொடுத்த தீர்ப்புகள்லாம் வச்சு சொல்கிறாங்கங்க.
உனக்கு புரியலன்னா தலைவர் என்னப்பா பண்ணுவார், உனக்கு புரியல அவ்வளோதான். சரிங்க, தலைவர் சொல்கிறாரு எனக்கு அது புரியல, ஆனால் இன்னும் நிலைப்பாடு அருந்ததிற்கு உள்ளிடஒதுக்கீடு கொடுப்பது சரி அப்படிங்கிறது இன்னும் நிலைப்பாடு. ஆனால் தலைவர் இதை சொல்ல வராரு, அது எனக்கு புரியலன்னே வச்சுக்கங்க. இப்போ நான் புரியுறது மாதிரி ஒன்று சொல்கிறேன்னாக்கா இதில் சாதிய வன்மமோ அல்லது சாதிய பிரச்சனையோ இல்லை. அருந்ததிற்கு உள்ளிட ஒதுக்கீடு அப்படின்னாக்கா விசிக கட்சியில் உள்ள பெரும்பான்மையான பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பாங்க அல்லது எதிர்த்து வெளில போவாங்க, குழப்பம் ஏற்படும் அப்படின்னு நான் எடுத்துக்கலைங்க. தலைவர் சொன்ன வர்ற அந்த கருத்து எனக்கு புரியலன்னு நான் வச்சுக்கிறேன். சந்தையூர் மேட்டரில் விசிகாவினோட நிலைப்பாடு என்ன? சந்தையூரில் பாதிக்கப்படுவது அருந்ததிர சமூகத்தை சார்ந்தவங்க, பாதிப்பை ஏற்படுத்துவது அங்கே உள்ள பட்டியல் சமூகத்தில் உள்ள பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள். இப்போ அந்த நிலைப்பாட்டில் சந்தையூரில் அந்த தீண்டாமை சுவர் நிலைப்பாட்டில் விசிகாவினுடைய நிலைப்பாடு என்ன? விசிகாவினுடைய நிலைப்பாடு அங்கு அந்த அருந்ததிர்களுக்கு எதிராக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த சாதியை சார்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் விசிகாவின் நிலைப்பாடு. அதுக்கு என்ன தெரியுமா போஸ்ட் அடித்து ஒட்டினாங்க, அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணாங்க. என்ன தெரியுமா? கோவில் மதில் சுவரை காக்கும் போராட்டம். கோவில் மதில் சுவரை காக்கும் போராட்டமா? இப்போ விசிகா கட்சி ஆரம்பித்ததே எங்கெங்கெல்லாம் கோவில் இருக்கோ அந்த கோவில் மதில் சுவரெல்லாம் போய் காப்பாற்றுறது தான் விசிகாவின் நிலைப்பாடா? அது இந்து முன்னணியினுடைய வேலை, அது இந்து மக்கள் கட்சியினுடைய வேலை, அது ஆர்எஸ்எஸ்காரனுடைய வேலை. அதுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் நம்ம கட்சி. அப்போ கோவில் மதில் சுவரை காக்கும் போராட்டம்னு போஸ்ட் அடித்து ஓட்டுறாங்க. தலைவர் வந்து முழங்கிறது மாதிரியான ஒரு ஃபோட்டோ அது. கோவில் மதில் சுவரை எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அண்ணன் பா ரஞ்சித் அவர்களும் ஆதவன் திருச்சிநாத் அவர்களும் 2 பேரும் நேரடியாக போகிறாங்க சந்தையூருக்கு. போய் அருந்ததிர் மக்கள்கிட்டையும் பேசுகிறாங்க, அங்கே உள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு பட்டியல் சமூகத்திட்டையும் பேசுகிறாங்க. பேசிட்டு என்ன ஃபேக்ட்டுங்கிறத பார்க்குறாங்க, அந்த சுவரை பார்க்குறாங்க, டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுறாங்க, அங்கே உள்ள அரசு அதிகாரிகளை பார்த்து பேசுகிறாங்க. எல்லாமே என்ன சொல்லுதுனாக்கா அருந்ததிர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இங்கே உள்ள பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அருந்ததிர்களை சாதியின் பெயரை சொல்லி ஒடுக்குகிறார்கள், இந்த மதிலை தாண்டி நீ உள்ளே வரக்கூடாது, ஏன்னாக்கா நீ வந்து இந்த சாதியை சேர்ந்தவன், நீ மாட்டுக்கறி தின்றவன், நீ வந்து பணத்துக்கு குழி தோன்றவன், அதனால் உன் மேலே வீச்சம் அடிக்குது, நீ வந்து என்னையை விட லோ கேஸ்ட்டு, அதனால் இந்த மதிலை தாண்டி வரக்கூடாதுன்னு கட்டப்பட்ட ஒரு தீண்டாமை சுவர் அப்படிங்கிறத அங்கே உள்ள பெரியாரி அமைப்புகள் கலாய்வுகள் செஞ்சு கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க, பேப்பரில் வந்திருக்கு. அண்ணன் பாரஞ்சித்தர்கள் நேராக போய் பார்த்துட்டு இதுதான் சொன்னார், ஆதவன் தீட்சநாத்தோட நேராக பார்த்துட்டு இதுதான் சொன்னார். அந்த கம்பார்ட்மெண்ட்டு, அந்த கேரேஜு, அந்த ட்ராக்கு, ட்ரெயின், அந்த உள்ளிட ஒதுக்கீடு சம்மந்தமாக தலைவர் பேசுனது புரியலன்னு வச்சுக்கோங்க. சந்தையூர் மேட்டரில் என்ன நிலைப்பாடு பாருங்கள். நாங்கள் 4 எம்எல்ஏ இருந்தும் நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்கல, 2 எம்எல்ஏ அவங்க அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இதுதான் கோட்பாட்டின் நிலைப்பாடுன்னு தாவேக்கா கோட்பாடாக இயங்குகிறதுன்னு சொல்கிறாரு. ஆனால் விசிகா திமுக கூட கூட்டணிக்குள்ளே போகும் பொழுது திமுக எங்கேயாவது ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து விசிகாவிற்கு நாங்கள் ஒரு அமைச்சர் பதவி தருகிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்களா? கொடுக்கல இல்லையா? அப்புறம் எப்படி நீங்கள் இந்த நிலைப்பாட்டை வைக்கிறீங்க? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, அது விசிகாவின் நிலைப்பாடு, திமுக நிலைப்பாடு அது கிடையாது. கூட்டணி வைக்கும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு பின்னாடி ஏமாத்தினாங்கனாக்கா அதை நம்ம பேசணும், கண்டிப்பாக பேசணும், திமுகவுக்கு எதிராக பேசணும். அப்படி வாக்குறுதி எதுவும் கொடுக்கல. அதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்களில் வந்து ஒரு கான்க்ளேவில் அவங்க கேட்குறாங்க, பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இந்த கூட்டாட்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டிற்கு அது ஒத்து வராது அப்படின்னு ஒரே போடா போட்டு அன்றைக்கி நிலைப்பாட்டை சொல்லிட்டாப்புல. ஒருவேளை விசிகா அவருக்கு நிலைப்பாடு அதில் சரியில்லை அப்படின்னாக்கா விசிகா அதுலேருந்து வெளியேறணும், வெளியேறி வேற ஒரு கட்சியில் கூட்டணிக்கு போகணும். அப்படி இல்லை விசிகா இருக்கட்டும், வன்னியரசன் எனக்கு இண்டிவிஜுவலாக உடன்பாடு இல்லைனாக்கா வன்னியரசன் நான் விசிகாவிலேருந்து வெளியேறி அவர் தாவேக்காவில் போய் சேர்ந்துருக்கணும். இப்போ இதெல்லாம் செய்யாமல் ஏதோ திமுக துரோகம் பண்ணுறது மாதிரி அண்ணன் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த ஒரு அமைச்சர் கொடுத்தது எப்படி தெரியுங்களா? 108 ஜெயிச்சாங்க, அதில் ஒருத்தர் பேரவைத் தலைவர், பாக்கி 107 தான். பேரவைத் தலைவர் ஓட்டு போட முடியாது, அப்போ 107 தான் இருக்கும், 118 தேவை, பாக்கி 11 சீட்டு வேணும். பாக்கி 11 சீட்டு வந்தால் தான் நீங்கள் முதலமைச்சர், நீங்கள் ஆளுங்கட்சி. அப்படி இல்லைன்னாக்கா கவர்னர் ஆட்சி நடக்கும். இப்போ இந்த 11 சீட்டு வேணுங்கிற பட்சத்தில் தான் எங்கே வராங்கனாக்கா இந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட வந்து பேசுகிறாங்க, எங்களுக்கு கூட்டணி கொடுங்க, எங்களுக்கு கூட்டணிக்கு வாங்க. அப்போ இவங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது எங்கள்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் போகலாமா? திமுக கிட்ட வந்து கேட்குறாங்க, தாராளமாக போங்க, கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, நீங்கள் தாராளமாக கூட்டணிக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்சிகள்லாம் அவங்க கூட்டணியில் போய் சேர்றாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் தான் 119 அப்படின்ற நம்பர் வருது. 119 வச்சு அவங்க ஆட்சி பிடிக்கிறாங்க. அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் வந்து வெளியே போயிருச்சுனாக்கா ஆட்சி கவிழ்ந்துடும்.
அப்போ இவங்க போகாமல் இருக்கணும்னு என்ன பண்ணுவோம்னாக்கா ஆளுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்தோம்னா உட்காந்துருவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியே அமைச்சர் பதவி வாங்கலை. ஏன்னாக்கா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடே என்னென்னா, கட்சியின் நிலைப்பாடு என்னன்னாக்கா எப்போவுமே இந்த மாதிரி இந்த பவர் ஷேரிங்குள்ளே அவங்க போக மாட்டாங்க. அவங்க வந்தால் சிஎம் தான் அல்லது பிரைம் மினிஸ்டர். அவங்க இந்த பவர் ஷேரிங்குள்ளே அவங்க ஒருபோதும் போக மாட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், இந்த டிமாண்டுக்குள்ளேயே அவங்க போக மாட்டாங்க. இப்படி ஒரு சூழல் வரும்பொழுது வெளியிலேருந்து ஆதரவு, அவ்வளோதான். அப்படி தான் கம்யூனிஸ்ட் கட்சி போகும். அப்போ அவங்க வேணான்ட்டாங்க. அப்போ விசிக மற்ற கட்சிகள் போகும்போது போகிறோம், அப்புறம் எதுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா வாங்கிக்கலாமே அப்படின்னு வாங்குறாங்க. அப்படி தான் போகிறாங்க. ஒருவேளை 107 இல்லாமல் 119 120 டிவிகே ஜெயிச்சிருந்ததுன்னா இவங்க கூட்டணிக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ ஒருவேளை 120 ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க டிவிக்கே, ஐயோ விசிகாவுக்கு வந்து நம்ம ஒரு சீட்டு கொடுத்தே ஆகணுங்க, அதனால் அண்ணே நான் வந்து உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறேனே அப்படின்னு கொடுத்துருவாங்களா? இல்லை ஐயுஎம்எல் பாவம் பாய்களுக்கு நம்ம ஒரு சீட்டு, பாய் உங்களுக்கு ஒரு அமைச்சர் சும்மா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவாங்களா? இல்லை மற்ற கட்சிகளுக்கு கொடுத்த காங்கிரஸ், ஐயோ காங்கிரஸா அது வந்து பயங்கரமான ஒரு பேரியக்கமாச்சே, அவங்களுக்கு தான் நம்ம செஞ்சாகணுமே. எனக்கா ஓபிசி ரிசர்வேஷன்லாம் வரும்பொழுது ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன கட்சி காங்கிரஸ். அதனால் அவங்க நம்ம ஏதாவது நம்ம செஞ்சே ஆகணும். காங்கிரஸ் பிடிங்க 2 அமைச்சர் பதவி வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துருவாங்களா? அப்போ வெறும் 107 வந்ததுனால அவங்களுக்கு தேவைப்பட்டதுனால கொடுத்தாங்க. 119 120 வந்தால் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அதை நான் அவ்வளோ நேரம் விளக்கணும்ல. இப்போ விசிகாரவங்க அந்த கட்டை பார்த்தாக்கா, டே உனக்கு தெரியுமாடா திமுக கைக்கூலி அப்படின்னு பேசுவாங்க. அப்படி ஒருவேளை எழுதுறதாக இருந்தால் விசிகா இந்த வரைக்கும் பார்த்துட்டு என்னை மேலே கோபமாக இருந்தீங்கன்னா இதே ஸ்டேட்மெண்ட்டை வேற ஒருத்தரும் சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துருங்க. எப்படி வந்து 107 சீட்டு வந்து விஜய்க்கு மேண்டேட், பீப்புள்ஸ் மேண்டேட்டோ, அந்த மாதிரி அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற சீட்டு அதுவும் பீப்புள்ஸ் மேண்டேட் தானே. அவருக்கு எதிராக இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்களே. அவர் ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சாக்க அவர் ஆட்சி அமைக்கணும்னா ஒட்டுமொத்தம் 120 இடத்த கொடுத்துருப்பாங்களே தமிழ்நாட்டு மக்கள். ஏன் 120 இடம் அவருக்கு கிடைக்கல? அப்ப அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்புன்னு எடுத்துட்டு போலாம்ல. 107 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு தனிப்பெரும் கட்சியா இருக்கலாம், அவ்வளவுதான். நீங்க ஆட்சி அமைக்கணும்னா ஒன்று நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் போடலை. அவர் ஆட்சி அமைக்கணுங்கிற முடிவை நாங்கள் தான் எடுத்திருக்கிறோம். அதுவும் நாங்கள் திமுக கூட்டணியில இருந்து வெற்றி பெற்ற நாங்கள் தான் முடிவு எடுத்திருக்கிறோம். இதை பீப்புள்ஸ் மேண்டேட்லாம் சொல்ல முடியாது. அப்போ இதை நான் சொல்லலை, தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்களே புதிய தலைமையில் கொடுத்த பேட்டியில் ஓப்பன் டாக்ன்ற பேட்டியில் அவர் சொன்ன மேட்ரு இது. அப்போ இதுக்காக தான் கொடுத்துருக்காங்களே தவிர அவங்களுக்கு கோட்பாட்டின் அடிப்படையில் கொடுக்கல. அண்ணா வன்னியண்ணே கோட்பாட்டின் அடிப்படையிலாம் கொடுக்கல, அவங்க பச்சாதாபத்தின் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும் அப்படிங்கிற பச்சாதாபத்தின் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஐயோ பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்தே ஆகணும்னாங்க. ஏற்கனவே தான் பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ராஜ்பவன் என்ன சமூகம் எனக்கு புரியல. அதாவது பட்டியல் சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கனாக்கா உள்ளே தான் இருக்காங்களே. ராஜ்பவன் இருக்காப்புல உங்களுக்கு முன்னாடியே போய் உட்காந்து கூட்டணி வாங்கிட்டு அமைச்சர் பதவியில் உட்காந்துருக்க காங்கிரஸில் பட்டியல் சமூகத்துக்கு தான் அவங்க கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னும் பல பேர் பட்டியல் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் உள்ளே இருக்காங்க. 8 பேரில் இப்போ 8 பேரில் 5 6 தான் அவங்களே கொடுத்துட்டாங்களே. இப்போ அவங்களாம் பட்டியல் சமூகம் இல்லையா? அண்ணன் வன்னியரசு அவர்கள் மட்டும்தான் பட்டியல் சமூகம் எழுதி வச்சிருக்கா ஏதாவது? அல்லது விசிகாவில் உள்ளவங்க மட்டும்தான் ஒரிஜினல் பட்டியல் சமூகம் எங்கேயாவது இருக்கா? அது என்னங்க எனக்கு புரியவே இல்லைங்க. எல்லா கட்சியிலுமே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அமைச்சராக இருக்காங்க. தமிழ்நாட்டு இதில் மட்டும் இல்லை, இதுலேயே யூனியன் கவர்மெண்ட்லேயே அமைச்சராக இருக்காங்க. அண்ணன் ஆராசா அவர்கள் அமைச்சராக இருந்தார். இப்போ சொல்ல போனோம்னா சொல்லி காமிக்கிறீங்களா அப்போ அப்படின்னு கேட்க வேண்டியது வரலாறு. அண்ணன் ஆராசா அவர்கள் இங்கே இல்லை, யூனியன் கவர்மெண்ட்லேயே மினிஸ்டராக வச்சுருந்தாங்க. அது என்ன மினிஸ்டர்? ஐடி மினிஸ்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர். அந்த டிபார்ட்மெண்ட் புதுசாக வந்த காலகட்டம். அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பார்ப்பனர்களை தவிர நீங்கள் வேறு யாரையுமே உட்கார வைக்க முடியாதுங்கிற சூழல் அது. அதோட ஐடி மினிஸ்டராக இருக்கிறவங்க யார் யார் கூட உட்காந்து பேசணும்னாக்கா பார்ப்பன சமூகத்தில் உள்ளவங்க தான். அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டு கூட அவங்க ப்ராஜெக்ட் பேச வர்ற லீடர்ஸ் எல்லாமே, ஓனர்ஸ் எல்லாமே பார்ப்பனர்களாக இருப்பாங்க. அவங்க கூட உட்காந்து டீலிங் பேசணும். ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்ன கொண்டு வரணும்னா அவங்க கூட உட்காந்து விவாதிக்கணும். அண்ணன் ஆராசா அவர்கள் அந்த மினிஸ்டர் ஆக்கினார். கலைஞர் அவர்கள் அவர் சொல்லி காமிச்சிட்டா, இப்போ இது வேறு சொல்லி காமிச்ச லிஸ்ட்டில் வந்துருமா? இது இங்கே மட்டும் இல்லை, அப்போ அண்ணன் ஆராசா அவர்கள் பட்டியல் சமூகம் கிடையாதா? ஏன் திமுகவில் உள்ள பட்டியல் சமூகத்தை சார்ந்த மினிஸ்டர் அண்ணன் கோவிச்செல்வன் இருந்திருக்கிறாரு, சிவி சண்முகம், இவர் நம்ம கணேசன் தோழர் இருந்திருக்கிறாரு, ஏன் நம்ம மதிவந்தன் தோழர் இருந்திருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்களே. இப்போ அவங்கெல்லாம் கைல்வெளி செல்வராஜ் இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் பட்டியல் சமூகம் இல்லையா? அதிமுக தனபால் அவர்கள் பேரவைத் தலைவராக இருந்தார், அப்போ அவர் பட்டியல் சமூகம் இல்லையா? இப்போ டிவிக்கில் உள்ளவங்க பட்டியல் சமூகம், விசிக்காவில் இருந்தால் மட்டும்தான் பட்டியல் சமூகமா? எனக்கு புரியவே இல்லையா அது என்னென்று. அப்போ இது ராமதாஸ் அவர்கள் சொல்லுவார்ல, பாமகவில் இருக்கும் வன்னியர்கள் மட்டும்தான் ஒரிஜினல் வன்னியர், மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் எல்லாம் காக்கா வன்னியர்னு சொல்லுவார்ல. இப்போ அதே மாதிரி தான் விசிகாவும் சொல்லுது. விசிகாவில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் மட்டும்தான் ஒரிஜினல் பட்டியல் சமூகம்.
மற்ற கட்சிகள் இருக்கிற பட்டியல் சமூகம் அல்லது மற்ற கட்சிகள் மினிஸ்டரான பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்க வந்து இந்த மாதிரி டூப்ளிகேட் பட்டியல் சமூகம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்போ பாமகவுக்கு விசிகாவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பொதுமக்கள் ஒரு லேமன் மைண்ட்லேருந்து ஒரு பொதுமக்கள் புத்திலேருந்து கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுங்க தெரியல. எனக்கும் தெரியல. அந்த பதில் அண்ணன் தான் சொல்லணும்.